ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பதிவு. கொரோனா பிறகு நிறைய பேர் இறக்கிறத பார்க்குறோம். சின்ன சின்ன வயசில் இறக்குறாங்க. பெரும்பாலும் ஜிம்மில் தான் இறக்கிறத பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அதாவது ஒரு ஒரு எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி, ஒரு ஜாலியான ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது தான் இறக்குறாங்க. இப்போ கூட நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஜூம்பா நடனம் ஒர்க் அவுட்டுக்காக பண்ணும்பொழுது ஒரு பெரிய தொழிலதிபர் இறக்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, அதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்கன்றது தெரியுது. எனக்கு உண்மையிலே இன்னும் சினிமா தேட்டரில் யாரும் இறக்கலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா சினிமா தேட்டரில் அப்படி ஒரு சவுண்ட் சிஸ்டம் இல்லையா? ஸோ அங்கே இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தேட்டருக்கு போகிறதே இல்லை, ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் மேபி மரணம் இருந்திருக்காது அல்லது இருந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எல்லா இடங்கள்லையுமே திருமணம் ஆகட்டும், திருமண நிகழ்ச்சியில் இறக்குறாங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யும்போது இறக்குறாங்க. இந்த எல்லா இடங்களிலுமே மியூசிக் போய்கிட்டு இருக்கும், அந்த சவுண்டு இல்லையா? அது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. உங்கள் கண்ட்ரோல் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளில போகிறது மட்டும்தான். நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு மியூசிக்கே நிறுத்திட மாட்டாங்க, ஆனால் வேறு பாட்டு வேணால் போடுவாங்க. ஸோ அந்த ஜூம்பா மியூசிக்கு இதெல்லாம் போடும்போது ஒரு ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸுக்காக போட்ட வேக்சின் வந்து அதோடைய சைடு எஃபெக்ட் வந்து திடீர்னு ரத்தம் உறைந்து அது ஒரு ஸ்பைக்காக முள்ளாக இப்படி நீட்டிக்குமா. ஸோ அப்போ அது வந்து அப்படியே பிளாக் பண்ணுது ரத்தம் போகாமல். ஸோ இது வந்து எப்படி ஆகுது, எப்போ ஆகுது அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் மூலமாக வராட்டினா கூட அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இவங்க இறக்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செஞ்சுட்டு இருக்கும்பொழுது தான் இது நடக்குது. ஒருவேளை டக்குன்னு அந்த இடத்த அமைதியாக்கி அவங்கள அப்படியே படுக்க வச்சு நல்ல டேபிள் ஃபேன் காற்று ஃபுல் ஸ்பீடில் வச்சு அவங்க முகத்தில் வச்சா அவங்க பிழைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அது அவங்க கட்டுப்பாட்டை மீறிய ஒரு இடமாக இருக்கிற காரணத்தினால அந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று, அந்த மியூசிக்கோடைய சத்தமாக ஏதோ ஒன்று எக்ஸைட்மெண்ட் ஆகும் பொழுது அந்த கிளாட்டிங் ப்ராசஸ் நடக்குது. அது வந்து தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இறக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு எப்படி பிடிக்குமோ அதேமாதிரி ஒரு சிலரை பார்த்தால் பிடிக்காது. காரணமே தேவையில்லை, எந்த காரணமும் தேவையில்லை. அவங்க ஏதோ ஒன்று பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அவங்க பேசினா பிடிக்காது, அவங்க பேசுகிற விதம், இழுத்து பேசுகிறதோ அல்லது வேகமாக பேசுகிறதோ அல்லது நக்கல் நையாண்டி அடித்து பேசுகிறதோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. உங்கள் தொடர்பில் வரவங்களாக கூட அவங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவங்க வந்து ஒரு டிவியில் வரவங்களாக இருக்கலாம் அல்லது சோஷியல் மீடியா யூடியூப் அந்த மாதிரி இதில் வரவங்களாக இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய வீடுகளில் இந்த டிவி வந்த புதுசில் இப்போ வரைக்குமே தொடருது. இப்போ இன்டர்நெட் வந்துட்டதுனால ஆளாளுக்கு மொபைல் வச்சுட்டே எட்ட போயிருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வெறும் டிவி மட்டும் இருந்த டைமில் நிறைய சேனல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இல்லையா? அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஒரு சேனல் பிடிக்கும், அம்மாவுக்கு ஒரு சேனல் பிடிக்கும், குழந்தைக்கு ஒரு சேனல் பிடிக்கும். அந்த குழந்தைங்களே பெரியவங்களுக்கு, பெரிய குழந்தைக்கு ஒன்று பிடிக்கும், சின்ன குழந்தைக்கு ஒன்று பிடிக்கும், அதை விட சின்ன குழந்தைக்கு வேறு ஒன்று பிடிக்கும். இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, விட்டு கொடுக்கறதுன்னு ஒன்று இருந்தாலும் கூட அவங்க பார்க்குற சில ப்ரோக்ராம் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும் பயங்கரமாக. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு எரிச்சலாக இருக்குதுன்னுவாங்க. ஏன் நீ பார்க்குறது கூட தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம போடுவோம். ஸோ இது எல்லார் வீட்லேயும் சர்வசாதாரணமாக நடக்கிற சண்டை, டிவி இருக்கிறவங்க வீட்டிலலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா,
ஒரு விதத்தில் வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி மியூசிக்கும் வருதுன்றதும் உண்மை தான். இல்லை, இருக்கிறதெல்லாம் கண்ணாப்புண்ணான்னு போட்டு டடால் புடால்னு ஓடிச்சு. இப்போ வர மியூசிக்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் இந்த மியூசிக்குன்னு இல்லை, பழையதே கூட சின்ன பசங்களுக்கு பிடிக்காது. இல்லை, அப்போ மியூசிக் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். இளையராஜா மியூசிக்கோ, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கோ, அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிறதோ. இல்லை, இப்போ தியாகராஜ பாகவதர் மியூசிக்கை போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் காலத்து மியூசிக்கு உண்மையிலே அது நல்ல மியூசிக் தான். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. அது ஒரு எரிச்சலை கொடுக்கும். ஆனால் அது எரிச்சல் அடையிறதுக்கு அதில் எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுடைய மனம் அதை பார்த்தால் நான் எரிச்சல் அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல உருவாக்குது பாருங்கள். அது பண்ணுற வேலை தான். திரும்ப திரும்ப அதை கேட்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் மேலோங்கும். இது எனக்கு எரிச்சலை கொடுக்குது, இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது, இந்த வாய்ஸை கேட்டாலே எனக்கு எரிச்சல் ஆகுது, இந்த மாதிரி எண்ணங்கள். ஸோ அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கமல்ஹாசன் படம் பமல்கே சம்மந்தத்தில் என்னென்ன எஃப்எம் ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஏதோ ஒன்று வரும். அப்போ என்னென்னா, அது சம்மந்தப்பட்டவங்க, அதை எழுதினவங்களுக்கு அந்த எஃப்எம் ரேடியோவில் பேசுகிற அந்த ஒரு மாதிரி வேகமாக பேசுகிறது வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எண்ணத்தை வைத்த பிறகு அது எப்படியும் உங்கள் தொடர்பில் வர ஒன்றுத்தின் மேலே தான் வைப்பீங்க. அது எப்போ உங்கள் தொடர்பில் வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்போ வேணாலும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகாரியை உங்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களா, இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை அவங்க மேலே நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டைமில் ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த மேலதிகாரி சாதாரண ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார், உடனே அப்படியே பயங்கரமாக வெடிப்பீங்க. ஸோ அதை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறோம். எங்கள் கூட படித்த ஒரு பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு. ப்ராக்டிக்கல் டைமில் எல்லோரும் கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பாங்களே, அந்த டைமில் ஹெச்ஓடி ஏதோ ஒன்று சொன்னார், டென்ஷன் படுத்துகிற மாதிரி பெருசாக எதுவும் சொல்லலை. ஆனால் அப்போ படப்படன்னு அந்த பொண்ணு வெடிச்சிடுச்சு. நீங்கள் வேணால் என்னை ஃபெயில் கூட பண்ணிக்கோ, கண்டிப்பாக ஃபெயில் பண்ணுவோம்மா அப்படின்லாம் சொன்னார். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து நான்ஸ்டாப்பாக அந்த மாதிரி நேரத்தில், அந்த ப்ரெஷர் வர நேரத்தில் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக சாதாரண நேரத்திலேயே உங்களுக்கு ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த நபரோ, அவருடைய வாய்ஸோ, அவருடைய தோற்றமோ, அவருடைய பிஹேவியரோ, ஏதோ ஒன்று உங்களை வந்து அமைதி இழக்க செய்யுது. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். யூடியூப்லேயே உங்களுக்கு பிடிக்காத ஒரு சேனல், அந்த வாய்ஸை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரும்பாலும் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு அது பிடிச்சதாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரம் வந்து உங்களை நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து சில சமயம் நிறுத்துங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்களா இருந்தால். இல்லாட்டினா நான் அப்படி சொல்கிறதுனால இன்னும் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, வாயினால் மட்டும் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் மனம் வந்து அந்த ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில சமயம் வந்து இது அப்படியே கண்டினியூஸாக நான் கேட்டேன்னா செத்து கூட போயிடுவானோ அப்படின்னு தோணும். ஏன்னா அங்கே ப்ரெஷர் பண்ணுற வேலை தானே. ஸோ அந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது இல்லாதது சீக்கிரமாக உங்களை ட்ரிகர் பண்ணுது. அந்த ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரி இரத்த உராய்வை வந்து தீவிரப்படுத்துது, அதிகப்படுத்துது அல்லது வேகப்படுத்துது இந்த மாதிரி ரத்தம் உறைதலை. ஸோ அதுவும் இறக்கிறதுக்கு ஒரு காரணம். இந்த ரத்த உறைதலை இல்லாட்டினாலுமே கூட ப்ரெஷரில் இறக்குறாங்கல்ல, இது வந்து ப்ரெஷரை தானே ஏற்றுது. அப்போ ஒருத்தரை பற்றி அல்லது ஒரு சித்தாந்தத்தை பற்றி அது கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த லெஃப்ட், இடதுசாரி, வலதுசாரி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இடதுசாரியில் இருக்கிறவங்களுக்கு வலதுசாரி சம்மந்தப்பட்ட எதை கேட்டாலும் ப்ரெஷர் ஏறும். அதேமாதிரி வலதுசாரியில் இருக்கிறவங்களுக்கு இடதுசாரி உள்ளவர்கள் சம்மந்தப்பட்ட எதை கேட்டாலும், யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு ப்ரெஷர் ஏறும். ஸோ அந்த மாதிரி எண்ணத்தை இவங்க உருவாக்கிக்கிட்ட காரணத்தினால இவங்களை அறியாமல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க காதில் விழத்தான் போகுது. எது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமோ அது கண்டிப்பாக உங்கள் காதில் விழும். நீங்கள் ரொம்ப தப்பிச்சு ஓடிட்டே இருக்க முடியாது. எங்கே ஓடுவீங்க? ஒரு டைம் உங்களால் ஓட முடியாத இடத்தில், சப்போஸ் உங்கள் பாஸுக்கு உங்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி அவர் உங்ககிட்டயோ அல்லது மற்ற எல்லார்கிட்டையும் குழுவினரோடவோ பேசும்பொழுது
அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். அப்போ அதை வந்து உங்களால் தடுக்கக்கூட முடியாது, நிறுத்தவே முடியாது. அதுக்கப்புறம் இது அப்போவே உடம்புல நிறைய டேமேஜ் ஆகிடும். ஆன பிறகு உங்கள் வீட்டுக்கு போகும்போது சின்னதாக உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று உங்கள் மனைவியோ குழந்தையோ பண்ணிட்டாங்கன்னா, அங்கே அமுக்கி வச்சுருந்த அந்த கோபத்தை நீங்கள் வெடிப்பீங்க பாருங்கள். அங்கே ஏற்கனவே அப்படி ஸ்லைட்டாக தொட்டால் இறக்குற ஸ்டேஜில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வெடிக்கும்போது போய் சேர்ந்துருவீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி எண்ணங்கள் மற்றவர்களை பற்றி தவறாக ஒரு நெகட்டிவாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற, ஸோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஹீலிங் மெத்தடில் கூட ஐ லவ் யூ, சாரி, ஃபர்கிவ் மீ அப்படின்னு 3 விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. இதில் முக்கியமான விஷயம் வந்து ஐ லவ் யூ இல்லையா, நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. இப்போ அப்பா அம்மா பார்த்திங்கன்னா குழந்தைகள் எப்படி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க குழந்தை இல்லையா. அதனால தான் அந்த இடத்துல தாய் ஸ்தானத்தில் போயிடணும். இன்னொன்று, உங்களுக்கு யார் ரொம்ப எரிச்சலாக ஆகுதோ அவங்கள பார்த்தா கடவுளுக்கு எரிச்சல் வருமா? கண்டிப்பாக வராது. யாருக்குமே கடவுளை பார்த்தாலும் எரிச்சல் வராது இல்லையா. நாஸ்திகர்களுக்கு கூட உண்மையிலே எரிச்சல் வராது கடவுளை பார்த்தா. அதை பற்றி பேசுகிறவங்கள பார்த்தா வேணால் அவங்களுக்கு வருமே தவிர, கடவுளை பார்க்க முதல்ல அவங்க போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் அங்கே போனாலே சாந்தம் தான் ஆவாங்க. ஒன்றே இல்லைன்னுவாங்க, ஆனால் இருக்கிறாருன்னு நம்பிட்டு அவங்க மேலே எரிச்சல் வராது இல்லை. ஏன்னா கடவுளுக்கும் யார் மேலேயும் எரிச்சல் கிடையாது. அந்த தாய் அன்பு, அதை விட மிகப்பெரிய அன்பை கடவுள் எல்லார்கிட்டையும் காட்டுறார். கொலை பண்ணாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் சரி, அந்த நிலை நமக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் நலனுக்காக இல்லை, உங்கள் நலனுக்காக. மற்றவர்களுக்கும் அதோடைய நலன் இருக்குது, பட் மெயினாக உங்களுக்கு இல்லை. யாரோ தப்பு பண்ணுறன்றதுக்காக நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உதாரணத்துக்கு ஒரு சாமியார் வந்து ஒரு பாலியல் குற்றத்தில் சிக்கினார், பிரபலமானவர். ஸோ அவருடைய ஆசிரமத்துக்கு அந்த திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றும் போது அந்த சைடு போகும்போது கூட்டம் இருக்கிற இடம் முதல்ல நான் கூட்டம் இருக்குது, ஓ இங்கே தான் அவர் இருக்காரா அப்படின்ட்டு போகிறோம். அப்போ போகும் பொழுது ஒருத்தர் உள்ளே வரும்போதே அந்த சாமியாரை வந்து அவ்வளோ மோசமாக திட்டுறது மட்டும் இல்லை, அப்படி டென்ஷன் ஆகிறாருன்றது தெரியுது. அப்போ எதுக்கு உள்ளே போகிறார்? பிடிக்கலன்னா வெளில போக வேண்டியது தானே. அப்போ அதையும் மீறி உள்ளேயும் போகணும்னு தோணுது. ஆனால் அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் அவருக்கு டென்ஷனையும் ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி நல்லவங்க கெட்டவங்க இந்த எதுவுமே வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாவத்துக்கான தண்டனை கிடைக்கும். நம்ம என்ன கடவுளா? கிடையாது இல்லையா. உண்மையிலே நமக்கு வந்து முதலும் தெரியாது முடிவும் தெரியாது. நடுவில் திடீர்னு ஒரு படத்தை நடுவில் பார்த்தா என்ன புரியும்? அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காட்சிகளுமே நம்ம நடுவில் தான் பார்க்குறோன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பமும் தெரியாது, கடைசியில் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாததுனால தான் நம்ம வந்து இவங்க கெட்டவங்க, இவங்கள பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, இவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம அகங்காரம் கூட ஒரு காரணமாக இருக்கும். எனக்கு எவ்வளோ தெரியும், அவனுக்கு என்ன தெரியும், சும்மா தெரியாமலே என்னென்ன சீனை போடுறான், இந்த மாதிரி. இது ஸ்கூல் டைம்லேயே புலம்புறவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் பெருசான பிறகு எவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு யோசித்து பார்க்குறேன் இல்லையா. ஸ்கூல் டைமில் நல்லா இருக்கிறவங்களே பெருசானா மோசமாவாங்க. இப்போ ஸ்கூல் டைம்லேயே அந்த அளவுக்கு புலம்புறது, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிற குணம் இருந்துச்சுன்னா பெருசாக அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். அது அவங்க வாழ்க்கைக்கே ரொம்ப டேஞ்சராக அமையும். ஸோ அப்போ இதிலேருந்து எப்படி இப்போ அதிலும் குறிப்பாக சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, பரோட்டா சாப்பிட்டு இறந்தாங்க, சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு இறந்தாங்க, பிரியாணி சாப்பிட்டு இறந்தாங்க, நிறைய பார்க்குறோம். ஓகே, நான்வெஜ்ஜு சாப்பிட்றது ஒரு காரணம் அப்படின்னா கூட இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த நேரம் நாம் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சம்பவமும் நடந்திருக்கும். அதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா. அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று அங்கே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். சும்மாவே சாப்பிடும்போது அந்த தொண்டை அடிக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா. நிறைய பேர் விக்கிலாம் இறப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிடிக்காத ஒரு பாட்டோ பிடிக்காத ஒரு ப்ரோக்ராம் யாரோ போடுறாங்க, நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அங்கே யாரோ அங்கே பாட்டு போடுறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லை. அதேமாதிரி பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அல்லது வீட்டிலேயே கூட டிவியில் யாராவது இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டில் போடலாம். உங்களுக்கு பிடிக்காதனாலும் பக்கத்து வீட்டுக்காரன் போடுவான்ல. ஸோ அப்போ அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் சாப்பிடும்போது அந்த ப்ரெஷர் ஏற ஆரம்பிக்கும்.
அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும் பொழுது இறக்கிறதுக்கு. ஏன்னா அதை சாப்பிட்ற எல்லோரும் இறக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ ஒரு சிலர் மட்டும் இறக்குறாங்க அப்படின்னா அந்த உணவோடு சேர்த்து வேறு ஏதோ ஒரு காரணியும் இருக்குது, வேறு ஒரு ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை, மனநலத்துக்கும் பொருந்தும். ஸோ அதுக்கு கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்போவுமே ஒரு நாம் இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்துலேயோ அல்லது இந்த பக்கத்துலேயோ அதிகமாக சாயாதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். முடிஞ்ச அளவுக்கு சென்டருக்கு வந்துடுங்க அப்படிங்கிற. ஸோ இது நம்ம அறியாமலே அப்பா அம்மாக்கள் அப்படி தான் இருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட அந்த ரெண்டு குழந்தைங்க அடிச்சிக்கிறாங்க, அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் அடிச்சிக்கிறாங்கன்னா கூட 2 பேர் மேலேயுமே அப்பா அம்மாவுக்கு வெறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சென்டரில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறத ரொம்ப சீரியஸாகவோ இன்னொருத்தவங்க சொல்கிறத ரொம்ப சீரியஸாகவோ பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கடவுள் சொல்கிறார், எப்போவுமே ஒரு சைடில் போய் நிற்காதீங்க, இந்த சைடோ அந்த சைடோ நிற்காதீங்க, நடுவில் வந்துடுங்க அப்படிங்கிறார். இல்லையா, ஒருத்தர் நல்லவராக கெட்டவரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையா, யாரோ சொல்லுவாங்க, எந்த சித்தாந்தமுமே, அதாவது ராமசாமி இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லுவார், நம்ம எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க பழகிட்டோம். ஒன்று ஃபுல்லாக பிளாக் இல்லைன்னா ஃபுல்லாக ஒயிட். ஆனால் வாழ்க்கை உண்மையிலே அப்படி இல்லை, கிரேயாக இருக்குது, ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்குது. அதை நாம் அப்படியே பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டே அதிலும் குறிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களை பிடிக்கலன்ற எண்ணம் வரும்போது, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது எப்படி சாத்தியம் இல்லையா? சும்மா வெறும் எண்ணமாக வார்த்தையாக இல்லை, உணர்வு பூர்வமாக. ஏன்னா நீங்கள் பிடிக்கலன்றதை உணர்வு பூர்வமாக சொல்கிறீங்க, வார்த்தையாக சொல்லலை. அதே மாதிரி பிடிக்குதுன்றதையும் உணர்வு பூர்வமாக சொல்லணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்மையிலே எந்த காரணமும் இல்லாமல் இருக்கும், அல்லது ரொம்ப சில்லற காரணமாக இருக்கும். ஆனால் பிடிக்குதுன்றதுக்கு உண்மையிலே நிறைய காரணங்கள் எல்லார்கிட்டேயுமே இருக்குது, நாம் பார்க்க மறுக்கிறோம், அவ்வளோதான். உதாரணத்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக கிளாஸ்லலாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பிடிக்காது, அந்த ஈகோ கிளாஷ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ தான் நிறைய பேர் டீச்சருக்கு ஜால்ரா அடித்து மார்க் வாங்குகிறாங்க, டீச்சருங்க பொண்ணுங்கன்னா மட்டும் மார்க் போட்டுடுறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் ஸ்கூல் டைம்லேயே நம்ம நிறைய பார்ப்போம். அது வேலை பார்க்குற இடங்களில் எல்லா இடங்களும் தொடரும். அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அதில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா அந்த உண்மையை உங்களை சாகடிச்சிடும். ஸோ அதனால தான் உண்மையாக பொய்யான்றது முக்கியம் கிடையாது, நமக்கு நன்மையாக தீமையான்றது தான் முக்கியம் இல்லையா? அந்த எண்ணம் நமக்கு நம்முடைய நிம்மதியை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும், உதாரணத்துக்கு இது 5000 வருட காலச்சக்கரம், இதை ஒரு கல்பம் சொல்லலாம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த ஒவ்வொரு கல்பத்திலும் என்ன நடக்குதோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் திரும்ப திரும்ப நடக்கும்ன்ற. ஒரு கல்பத்தில் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அது நன்மைக்காக தான் நடக்குது. ஒரு விஷயமும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை இருக்கும். ஒவ்வொரு சம்பவமும் மோசமான சம்பவம் மாதிரியே உங்களுக்கு தெரிந்தால் கூட அதில் நன்மை இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, 5000 வருஷம் முன்னாடி நான் இதே தான் பேசுகிறேன் அப்படின்னா, 5000 வருஷம் முன்னாடி இதே தான் நீங்கள் இந்த நேரம் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நேரம் இப்படித்தான் இதை கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆத்மாவில் பதிவாயிருக்கு. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த நேரம் இதை பேசணும், இந்த வார்த்தை பேசணும், அத்தனையும் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஜஸ்ட்டு ஒரு சீடியை போட்டால் அது அப்படியே ப்ளே ஆகிற மாதிரி நம்ம ஆத்மான்ற சீடியில் இருக்கிறது தான் ப்ளே ஆகுது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவில் இருக்கிறது ப்ளே ஆகுது. இதில் அவங்க என்ன பண்ண முடியும்?
ஏற்கனவே அங்கே ரெக்கார்ட் ஆகியிருக்கு, ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு, அது எக்ஸிக்யூட் ஆகுது. அது அவங்க ஒரு கருவி மட்டுமே, உள்ளே என்ன இருக்குதோ அதை ப்ளே பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதனால் அவங்கள வெறுக்கிறது அறியாமையின் உச்சம் இல்லையா? அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அதை தான் நாடகம்னு கடவுள் சொல்லுவார், அல்லது சினிமான்னு சொல்லலாம். ஏற்கனவே எடுத்த படம் அது திரும்ப நடக்குது, ஆனால் அதில் நன்மை இருக்குது அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்பும்போது, அதே மாதிரி அவங்க நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க. ஒன்று, இன்னொன்று, அவங்களுக்குள்ள கண்டிப்பாக நல்ல குணம் நிறைய இருக்கும் இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒன்றாவது இருக்காதா? உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே ஏதாவது ஒன்றாவது இருக்கும். அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், நெகட்டிவ் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு உங்கள் மேலதிகாரி நீங்கள் லேட்டாக வரீங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னமோ கோபம் வரும். அதே மாதிரி அந்த டார்கெட்டை முடிக்கலை அப்படின்னு எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறாரு, இருந்து செஞ்சுட்டு போன்னு டார்ச்சர் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா உடனே உங்களுக்கு அவர் மேலே ஒரு நெகட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ அந்த நேரம் நம்ம மெயினாக, ஏன்னா ஏற்கனவே உங்களாலே வேலை செய்ய முடியல நேரத்துக்கு, இப்போ இந்த நெகட்டிவ் எண்ணமும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களால் நேரத்துக்கு வேலை செய்ய முடியும்? இன்னுமே நீங்கள் ஸ்லோவாக தான் பண்ணுவீங்க. அப்போ அந்த மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படின்னா, யாரை பற்றி நெகட்டிவான எண்ணம் வந்ததோ அவரை பற்றி பாசிட்டிவான எண்ணத்தை உருவாக்க வேண்டியது அந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அவருடைய நல்ல குணம் ஒன்று, உங்களுடைய மேலதிகாரினா ஒரு டீம் லீடராக இருக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பார், எவ்வளோ சின்சியராக இருந்திருப்பார். சும்மா சாதாரணமாக அந்த பதவியில் வர முடியாது ப்ரைவேட் கம்பெனிலெல்லாம் இல்லையா? எதுலேயுமே அப்படி தான். அடுத்தது, அவர் முன்னாடியே வந்துடுறாருல்ல. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி மற்றவங்க எல்லாம் ஒர்க்கை முடிக்கிறாங்க, உங்களால் முடியலன்னும் பொழுது உங்களுக்கு ஒரு பதற்றம் வர்றதுக்கு பதில் அவங்களாம் முடிக்கிறாங்களே, எப்படி அவங்களால முடியுது, சூப்பர் இல்லை, அப்போ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம எப்படி நேரத்தை வீணாக்குறோம் இப்படின்ட்டு உங்களுடைய குற்றத்தின் மீதும் மற்றவர்களுடைய நல்ல விஷயத்தின் மீதும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் வந்து உள்நோக்கு முகம் அப்படின்னு சொல்கிறது. என்னுடைய குறை என்ன, அதை நான் சரி பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறதுல கவனம். சுற்றி இருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, பிரிஸ்காக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயத்தை மறைமுகமாக போதிக்கிறாங்க, அது என்னன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இது ஒரு உதாரணம் சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, உங்கள் தொடர்பில் இல்லாதவராக இருந்தாலும் அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், அவரை பிடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவர் கூடவே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அப்போ அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஏன் அவங்கள பிடிக்குது, அது ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல, அது என்னவா இருக்கும்? பெரும்பாலும் அந்த குணம் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ அந்த குணத்தை நாம் வளர்த்துக்கணும் இல்லையா? நம்மக்கிட்ட இல்லாத ஒரு குணம் மற்றவர்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே அவங்க மேலே உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணம் வந்துடும் இல்லையா? என்னால் முடியாத ஒன்று அவரால் ஈஸியாக பண்ண முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதா இருக்கலாம், தெரியாதவங்கக்கிட்டையும் சகஜமாக பழகிறதா இருக்கலாம், கூட ஒரு பந்தா விடலாம், அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அது மாதிரி உங்களால் முடியாது இல்லை, ஸோ அது அவரால் பண்ண முடியுது இல்லை அப்படின்ட்டு அந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் இருந்தால் கூட, உங்களுக்கு பிடிக்காத யூடியூபர்னால் கண்டிப்பாக அவங்க ஃபேமஸ் ஆனவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு விசேஷ குணம் இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குதே, அது என்ன குணமாக இருக்கும் அப்படின்ட்டு அதிலிருந்து நான் கற்றுக்கணுன்ற எண்ணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வெறுப்போடு பார்க்கும்போது உங்கள் ப்ரெஷரை ஏற்றிய விஷயம் இப்போ விருப்போடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ப்ரெஷரை அப்படியே அமைதியாக்கி நார்மலாக்கி ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மனநிலை இதுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கணும். ஏன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் துர்சம்பவம் ஏற்படுது, அப்பா அம்மா மரணம், கணவன் மனைவி, குழந்தை, யாருடைய மரணம் அல்லது திடீர் நஷ்டம், துரோகம், இதுவுமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே நடக்கும், ஏன்னா இது கலியுகம். கலியுகம்னாலே துக்கம் நிரம்பிய உலகம்தான். அதை முதல்ல தெரிஞ்சிக்கும் பொழுது தான்
நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஏன்னா இது இப்படி தான் இருக்கும். பேய் படம் பார்க்க வந்தீங்கன்னா அது திகிலாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கலியுகமே ஒரு பேய் படம் தான். எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, விலகி சாட்சியாக பாருங்கள். இந்த சாட்சியாக பாருங்கள், பி தி விட்னஸ் அப்படிங்கிறது நிறைய ஆன்மீகவாதிகள் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அது என்ன சாட்சியாக பார்க்குறது அப்படின்னா, இப்போ நாம் இப்போ இது பூமின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஆத்மாக்களுடைய உலகம். ஆத்மா எல்லாம் உடல் எடுப்பதற்கு முன்பு பூமி வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்குது. ஆத்மாவுடைய தந்தை சிவபெருமானும் இங்கே தான் இருக்கார். அவரை தான் எல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். இப்போ ஆத்மாக்கள் இங்கே சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்குது, நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்குது. கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் குமாரிகள். ஸோ அந்த ஞானம் தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த பரந்தாமம்னு சொல்கிறோம் இல்லையா, இதையும் கடந்த ஒரு இடம் கிடையாதுன்றார். இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் அதுதான் சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட இடத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒரு ஒளி உலகம் இருக்குதுன்றார். அதை தான் சூக்ஷ்மலோகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் என்னென்னா, உங்களை சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் உடல் மூலமாக செய்யுது அப்படின்ற உணர்வு இருக்கும். ஸோ ஆத்மாவிலே கவனம் இருக்கும், உடல் பக்கமே கவனம் போகாது. அதனால் அங்கே என்ன தான் அழகாக இருந்தாலும், ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள். ஆனால் அந்த அழகில் மயங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மாவிலே ஆனந்தமும் அமைதியும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஊற்று மாதிரி. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பும் அமைதியும் ஆனந்தமும் தான். ஸோ ஆத்மாவில் கவனம் இருக்கிறதுனால தான் அவங்க வெளி உலக விஷயத்தில் மயங்கலை. அதனால் வெளி உலகத்தின் விஷயம் அவங்களை பாதிக்காது. மாறாக உள்ளிருந்தே அவங்க ஆனந்தத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது தான் இது நரகமாகுது. ஏன்னா ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கிறோம். அப்போ இன்பத்தை வெளியில் தேடுறோம். அது எல்லாமே மாயை இல்லையா, சிற்றின்பங்கள். சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்து துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ அப்போ அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல மயங்கக்கூடாது. மயங்கினா மாட்டிக்குவீங்க இல்லையா. எலி வலைக்குள்ளே இருக்கக்கூடிய கருவாடு அல்லது தேங்காய் மேலே ஆசைப்பட்டு உள்ளே போனால் அதோடைய நிலை என்னவோ அதுதான் மனிதர்கள் வெளி உலக கவர்ச்சியில் சிக்கனாய் ஏற்படக்கூடியது அப்படிங்கிற ரகசியம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஆத்மான்ற உணர்விலிருந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ ஆத்மாவுக்கு சக்தி வரும். இன்னொன்று, இந்த பூமியிலேருந்து உங்களுடைய புத்தியே மேலே இருக்குது. இப்போ ஆத்மாவுக்கு சக்தி வர வர என்ன ஆகுனா, இந்த வீண் எண்ணங்கள் வராது. இவனை எனக்கு பிடிக்காது, இவனை எனக்கு பிடிக்கும், எவ்வளோ அழகாக இருக்கிற, இது எல்லாமே வீண் எண்ணங்கள். இதுதான் பின்னாடி காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் சிக்க வைக்குது, எதிர்மறை எண்ணத்தை உருவாக்குது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எண்ணங்களே வராமல் ஆழ்ந்த அமைதியிலே இருக்கும். இன்னொரு விஷயம் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு சூக்ஷ்மலோகம் சொன்னோம் இல்லையா, அது நீங்கள் ஃபுல் ஆத்ம உணர்வுலேருந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலையை அடைந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரியுதுன்னு வச்சுக்கோங்களாம். அது மீண்டும் கலியுகத்தில் பிறக்காது. ஏன்னா குப்பை இருந்தால்தான் இந்த கலியுக குப்பையில் பிறப்போம். ஆத்மாவுக்குள்ள குப்பை இல்லைன்னா இந்த குப்பை நிரம்பிய கலியுகத்தில் பிறக்க மாட்டோம். அதே நேரத்தில் இந்த பூமி அழிந்து தான் சொர்க்கம் வரும். ஸோ சொர்க்கம் இன்னும் வரல. அப்போ எங்கே போகும்? மேலே பரந்தாமத்துக்கும் போக முடியாது. இதை தான் பரலோகம்னு சொல்கிறோம். ஏன்னா உலகம் அழிந்த பிறகு தான் மேலேயும் போக முடியும். அப்போ அதற்காகவே தான் இறைவன் நடுவில் சூக்ஷ்மலோகம்னு ஒரு உலகத்தை படிச்சிருக்கிறார். அங்கே எப்படி இருப்போம்னா, இந்த உடலை விட்டு சூக்ஷ்ம உடலோடு வெளியே வருவோம். அது ஒலி உடல் என்ன மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்னை தொட முடியும். எலும்பு தோல்னால் ஆன உடல் இருக்குது. அது ஒலி உடல், ஒலினால் ஆன உடல். என்ன மாதிரியே தெரியும், ஆனால் தொட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூக்ஷ்மமான அதிசூக்ஷ்மமான உடலோடு நம்ம அங்கே இருப்போம். கடவுள் என்ன சொல்கிறோன்னா, இப்போவே நீங்கள் அங்கே வாங்க. ஆனால் எப்போ அங்கே போக முடியும்?
இங்கே இருக்கக்கூடிய எதன் மீதும் பற்றில்லைனா தான் நீங்கள் அங்கே போவீங்க. அதே மாதிரி இப்பையும் எதன் மீதும் பற்றில்லாமல் நீங்கள் அங்கே போகணும். அங்கே போனீங்கனாலே இதன் மீது உள்ள பற்றெல்லாம் நீங்கும். அது எப்படின்னா, நீங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அங்கே என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களா, அந்த தூய்மையின் அதிர்வலைகளை பூமியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அதிர்வலைகளாக அனுப்புவீங்க. இதை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்காது. இவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, மாமா சித்தப்பா, அந்த எல்லைக்குட்பட்ட உறவு எல்லாம் மறந்துடும். எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கும். இயல்பாகவே குழந்தைங்களுக்கு அது இருக்கும். அப்பா அம்மா குழந்தைங்களை கொஞ்சிட்டு இருப்பாங்க, ஆனால் குழந்தை பெருசாக கண்டுக்காது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும். எப்போ அது கண்டுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்குதோ அதுக்கும் தேக உணர்வு வந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுது தேக உணர்வு. சரி, ஸோ அந்த குழந்தையின் பரிசுத்த நிலையை நீங்கள் அடைவீங்க மேலே இருந்தீங்கன்னா. அதுதான் சாட்சிய நிலைன்றது. நான் மேலே போயிட்டேன், இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏதோ நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது எனக்கு நடக்கிற உணர்வு இருக்காது. அப்படி நீங்கள் இருங்கன்ற. ஸோ அப்போ எந்த எண்ணத்தையுமே நான் உருவாக்கலை. இங்கே இருந்தால் தான் நான் சுற்றி என்னமோ நடந்துகிட்ருக்குது, ஆனால் நான் மேலே இருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கறது. இல்லைனா அதுக்கும் மேலே சூக்ஷ்ம உடலையும் விட்டுட்டு வெறும் ஒளிப்புள்ளியாக ஆத்மாவாக மேலே பரந்தாமத்தில் சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், அவர்கிட்டருந்து சக்தியை எடுத்து அல்லது அங்கேருந்தே இறைவனோடு இணைந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே எல்லோர் மீதும் சுபமான எண்ணம், எல்லோரும் தூய்மையாகணும், எல்லாம் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். ஒவ்வொரு ஆத்மாவுடைய நடிப்பும் வேறு வேறு தான் இருக்கும். ஒரே ஆத்மாவுடைய நடிப்பு மாதிரி இன்னொரு ஆத்மா இந்த 5000 வருடத்துலேயும் ஒரு தடவை கூட வராதுன்ற. அதேமாதிரி ஒரு சம்பவம் அதே மாதிரியே இல்லையா, இப்போ ஒரு 2024 இந்த நாள் இந்த நொடி உலகம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல, அதே மாதிரி ஏதோ ஒரு டைம் நடக்குமானா நடக்கவே நடக்காதுன்றார். இந்த 5000 வருடத்து 5000 வருஷம் கழித்து தான் அது திரும்ப மீண்டும் நடக்கும். ஸோ அப்போ வெரைட்டி இல்லையா, அப்படி தான் இருக்குது உலகம். இப்போ பிரச்சனை வெரைட்டி கிடையாது, உங்களுடைய ஆத்மாவுக்கு சக்தி இல்லாதது தான் பிரச்சனை. ஏன்னா வெளி உலகத்தில் மயங்கி மயங்கி அந்த வீண் விஷயத்தை உள்வாங்கி வாங்கி ஆத்மா பலகீனமாகுது. ஸோ அதில் அதிக மயக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் காமம். ஸோ அதிலிருந்து உங்களுடைய புத்தியை விளக்கணும். இறைவன் நினைவில் இருந்து வீண் விஷயங்களெல்லாம் பார்க்காமல் இறைவனுடைய நினைவில் மட்டுமே இருக்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு யாரை சுத்தமாரம் பிடிக்கலையோ, ஸோ இந்த பயிற்சி செஞ்சு நீங்கள் இறைவன் நினைவிலேயே மூழ்கிற அந்த ஸ்டேஜை அடையும் பொழுது, அவர்கள் உங்கள் முன்னாடி வந்து நின்னாலோ, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி பேசினா எரிச்சல் வந்ததோ அப்படியே அவர் பேசினாலோ, அதை விட மோசமாகவே பேசினா கூட உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஸோ இதில் 2 நன்மை. ஒன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் ரீதியாக பாதிப்பு, இப்போ கொரோனா வேக்சின் போட்டு வர பாதிப்பு, அந்த மாதிரி பாதிப்பில் இருந்தும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா மைண்டுக்குள்ளே எந்த ட்ரிகருமே இல்லை. ட்ரிகர் ஆகும்போது தான் இதெல்லாம் ஆகுது, அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ட்ரிகர். இப்போ கல்யாணத்தில் இறக்கிறத பார்க்குறோம். கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பொண்ணு வீட்டு சார்பாக அல்லது பையன் வீட்டு சார்பாக போயிருப்பீங்க. குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறோம், சின்ன சின்ன பசங்களாம் இறக்குறாங்க இல்லையா. அப்போ இப்போ காலேஜ் பொண்ணு படித்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. போகும்போது இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கலாம், அந்த பிரேக்கப் ஆகியிருக்கலாம், அவனும் வந்திருப்பான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவனும் தானே ஃப்ரெண்டு வந்திருப்பான். அந்த பையனை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆகிருக்கலாம். ஸோ இது எதுவுமே வெளியில் தெரிய போகிறது கிடையாது. அல்லது அந்த பையனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அங்கே யாராவது நபர் இருக்கலாம் அந்த மாதிரி, அல்லது அவருடைய உருவம் மாதிரி இருக்கக்கூடியவரோ, அவருடைய குரல் உள்ளவர்களோ, அல்லது அவருக்கு பிடித்த பாடலோ, ஏதோ ஒரு சம்பவம் அங்கே ட்ரிகர் பண்ணும். இத்தனை விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் தாமரை இலை மேலே நீர் மாதிரி ஒட்டாமல் இருங்க. இந்த உலகத்தில் இறைவன் நினைவில் இருங்க. அவர் எப்போவுமே உங்களுக்கு துரோகம் செய்ய போகிறதில்ல. அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவின் பலம்தான் கூடும். ஸோ அப்படி இருக்க வேண்டியது. எந்த காரியம் செய்தாலும் காரியம் செய்யுங்க, ஆனால் புத்தி மட்டும் இறைவனோடு இணைஞ்சு இருக்கட்டும். அல்லது சூக்ஷ்ம வதனத்தில் சூக்ஷ்ம வதனவாசியாகி ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அது மைண்டுக்குள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக. ஸோ அதனால தான் கோயிலில் சாமி சிலையெல்லாம் இப்படி தானே இருக்குது, வாழ்த்துக்கிட்டே இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் இப்படி இருந்து சொர்க்கத்துக்கு போகிறீங்க, அந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய சிலை தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் சொர்க்கத்தில் இருந்ததற்காக அந்த மகிமை கிடையாது.
இப்போ நரகத்தின் இறுதியில் துக்கம் நிரம்பிய உலகத்தில் இருந்துக்கிட்டே எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதோடைய நினைவாக தான் கோயில் கட்டப்படுது. ஸோ உங்கள் ஜடச்சிலையே வாழ்த்து தெரிவிக்குது எந்த நேரம்னா, உயிரோட்டமாக நீங்கள் இருக்கும்போது எவ்வளவு வாழ்த்து இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதில் கவனம் கொடுக்கணும். ஸோ இது இல்லாமல் ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் வரும். இப்போ ஊதுபத்தி கொளுத்தினா மூச்சு திணறல் வரும், கொசுவத்தி கொளுத்தினா மூச்சு திணறல் வரும். ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது திறந்த வெளிக்கு வந்துடணும் இந்த மாதிரி. ஸோ அது உங்களால் பிடிக்கலன்னு நகர்ந்துக்க முடியும். பட் மற்ற விஷயங்கள் இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னும் போது அங்கே ட்ரிகர் ஆகுது, அது சம்மந்தப்பட்ட எண்ணம் வருது, அது உங்களை நான் ஸ்டாப்பாக சாகடிச்சிடும். அந்த நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுனாலே உங்கள் ஆத்மா அந்தளவுக்கு பலகீனமாயிடுச்சு. அந்த பலகீனம் ஆக்குனதுக்கு காரணம் வெளி உலக மயக்கத்துக்கு உங்களுடைய ஆத்மாவை பழக்கப்படுத்துறது. அதில் நம்பர் 1 மயக்கம் காமம். ஸோ அதனால தான் அந்த லவ் ஃபெயிலியரில் தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் நடக்கிறது, கள்ளத்தொடர்பில் தற்கொலை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இது தான். அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? கரண்ட்டில் கையே வைக்க மாட்டான் இல்லையா? இந்த காமம்ன்றது ஹை வோல்டேஜ் ஷாக். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெறும் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் பெண்ணான்றதே உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஆத்மாவை பார்த்து பேசக்கூடிய பழக்கம் இருக்கணும். சொர்க்கத்தில் அப்படித்தான் பழகுவார்கள். அதனால தான் அது சொர்க்கமாகவே இருக்குது. அளவற்ற செல்வம் இருக்குது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு செல்வம் எப்படி வந்ததுன்னா ஆத்மா தூய்மையாக இருந்ததற்கான பரிசு. இன்றைக்கி எல்லாருடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக, நம்பிக்கை துரோகம், விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், எதிர்பாரா மரணம், இதுக்கெல்லாம் காரணம் ஆத்மா அந்தளவுக்கு அழுக்காயிடுச்சு, குப்பையாயிடுச்சு, மயங்கி கிடக்குது. ஸோ அதை எழுப்புறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். ஸோ அவருடைய நினைவில் மூழ்குங்கள். அவர் கொடுக்கக்கூடிய ஞானமாகிய முரளி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளே கூட ஒரு சேனலில் முரளி போடுறோம், அவசியம் பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை அவசியம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பெரும்பான்மையானவர்களுடைய மரணம் இந்த காரணத்தினால தான் சீக்கிரமாக நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓம் இது ஆக்சுவலாக பாம்பு கடிச்சே சொல்லுவாங்க இல்லையா? பாம்பு கடித்து இறக்கிறத விட அந்த பதற்றத்தில் இறக்குறவங்க தான் அதிகம் அப்படின்ட்டு. ஸோ அந்த எண்ணம் அதிவேகமாக அந்த விஷயத்தை கலக்க வைக்குது. அதே மாதிரி நமக்கு உடலில் ஏதோ ஒரு உபாதை, பேனிக் அட்டாக், ஏதோ ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் அப்படி தாறுமாறாக போகிறதுக்கு காரணம் உங்களுடைய பதற்றம். அந்த பதற்றம் வந்ததுக்கு காரணம் நீங்கள் உருவாக்கிய நம்பிக்கைகள், எண்ணங்கள். ஸோ அதை இப்போவே மாற்றி அமையுங்கள். யாரெல்லாம் எதிரி லிஸ்ட்டு போடுங்க. அவங்களுடைய நல்ல குணத்தை எல்லாம் மனதில் லிஸ்ட்டு போடுங்க, இல்லை எழுதி கூட வைங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆனால் அது நினச்சாலே டென்ஷன் ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. எடுத்தவுடனே ரொம்ப ஓவராக போய் இப்போவே ப்ரெஷர் ஆகிட்டு போகுது. ஸோ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை நினைக்க அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாக மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கடைசி நேரத்தில் உலக அழிவின் பொழுது எல்லோரும் உங்கள் தொடர்பில் வருவாங்க. இறைவனுடைய நினைவிலிருந்து அவர்களுடைய ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஆத்மா ஒரு செகண்டில் அமைதி அடையும். அதுக்கு நீங்கள் முதல்ல அமைதியாக இருக்கணும். அவன் எனக்கு இப்படி பண்ணானே அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணம் வந்துடும். அப்புறம் நீங்கள் போய் சேர்ந்துடுவீங்க. அப்படியே இல்லாட்டினா கூட அவங்களுக்கு அந்த சக்தி கொடுக்குற அந்த கடமையை செய்ய தவறிடுவீங்க. ஸோ அதனால் மற்றவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு மயக்கத்தில் செய்கிறாங்க. இதோடைய நினைவாக பைபிளில் அற்புதமான உதாரணம் பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். அவருடைய விழா எலும்பில் வச்சு ஈட்டியால் குத்துறான், செத்துட்டாரான்னு பார்க்குறதுக்கு. அவரே ஏற்கனவே எவ்வளோ துக்கத்தில் இருப்பார் ஜென்ரலாக. பட் குத்துறாங்க அப்படின்னா எவ்வளோ டென்ஷன் வரும், எவ்வளோ சாபம் இடுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், அவன் தெரியாமல் பண்ணிட்டான், என்னை மன்னிச்சிடுங்க, அவனை மன்னிச்சிடுங்க பிதாவே. ஸோ இதுக்கு பேர் தான் சுபபாவனைன்றது. இது இருக்கிறதுனால அவருடைய வலி பெரிதும் குறைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் மனதை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டாமல் எல்லாமே சரியாக தான் நடக்குது
அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவசியம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கிறதுல உங்களுக்கு நன்மையும் இருக்குது தானே. ஸோ எல்லோருக்கும் கொடுங்க, உங்கள் எதிரிகளுக்கும் கொடுங்க. உங்கள் எதிரிகளுக்கும் இதை ஷேர் பண்ணும் பொழுது அவங்கள நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு முதல் அறிகுறியாக இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.